ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நோவல்டி சேனலில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். இப்போ வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். சடனாக வானம் வந்து ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகிறத பற்றி. நிறைய பேருக்கு இப்படி வானம் ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகுமா அப்படின்றதே தெரியாது. ஏன் வானம் வந்து ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகுது? ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகிறதுனால என்னென்ன டிசீஸ் நமக்கு வரும்? நாசால இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? ஆரஞ்சு கலராக சேஞ்ச் ஆகிறது டேஞ்சரஸா இல்லையான்னு எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நோவல்டி சேனலில் இருக்கிற வீடியோவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் ஆல் கொடுத்துருங்க. திடீர்னு ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு ஏதென்ஸ் சிட்டி. இந்த ஏதென்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸோட கேபிட்டல் தான் ஏதென்ஸ். இந்த கிரீஸ் வந்து ஒன் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் யூரோப். இந்த மாதிரி சடனாக கலர் சேஞ்ச் ஆனனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. இப்படி எல்லாம் நடக்குமா? நம்ம இருக்கிற இடத்துல திடீர்னு இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆனால் நமக்கு எப்படி இருக்கும்? திங்க் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குது உங்களோட மைண்டில் என்னென்ன வருது அப்படின்றத வந்து கமெண்டில் போடுங்க. சும்மா நார்மலாக நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலவங்க நிறைய பேர் தூங்கி எழுந்துச்சு வந்த உடனே சூரியனை பார்ப்பாங்க, இல்லைன்னா வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. தூங்கி எழுந்துச்சு இந்த மாதிரி நம்ம வெளியில் எழுந்துச்சு வந்து பார்க்கும்போது அப்படியே வானம் ஃபுல்லாக ஆரஞ்சு கலராக இருந்துச்சுன்னா, இல்லை பூமி அந்த மாதிரி மாறிடுச்சு, இல்லைன்னா மரம் இந்த மாதிரி கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? பக்குன்னு இருக்கும். என்னடா இந்த மாதிரி மாறிடுச்சு, என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு நம்ம பயப்படுவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன திங்க் பண்ணுவீங்க? அந்த டைமில் உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லும்? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னு கமெண்டில் போடுங்க. நார்மலாக 100லேருந்து 80% ஆஃப் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கண்ணு தான் ப்ராப்ளம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை கசக்கிட்டு பார்ப்பாங்க. எப்படி பார்த்தாலும் ஆரஞ்சு கலரில் தான் தெரியும். எதனால் இப்படி ஆரஞ்சு கலரில் ஆயிடுச்சுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏதென்ஸ் சிட்டியோட ஃபேமஸ் என்னென்னா, அங்கே சின்டக்மா ஸ்கொயர், ரொம்ப பழைய ஒலிம்பிக் ஸ்டேடியம், பார்த்தியன் டெம்பிள், பழைய அகோரா, புதுசாக இருக்கிற அகோரா, லிக்காபட்டஸ் ஹில், இது எல்லாமே ஆரஞ்சு கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. அங்கே வந்த டூரிஸ்ட்டு, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. டூர்கோவனியா மலை, புனிதமாக இருக்கிற அக்ரோபோலிஸ் மவுண்ட் எல்லாமே செவ்வாய் கிரகம் மாதிரி மாறிடுச்சு. எப்படி இருந்திருக்கும் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு? நம்ம நினைச்சு பார்த்தாலே பக்குன்னு இருக்கு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அமெரிக்கா ஸ்பேஸ் ரிசர்ச் நாசால கிளியராக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. தான் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஈகராக இருந்துச்சு. தெரிஞ்சதுமே இவ்வளவு தானான்னு திங்க் பண்ணிடுவீங்க. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. நார்த் ஆப்பிரிக்காவிலிருந்து கிரீஸுக்கு, ஸ்பைரஸ், மெக்டினியா இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு இந்த காலத்தில் கிளவுடு மூவ் பண்ணுறது நார்மல் தான். இந்த கிளவுடு கூட சஹாரா டெசர்ட்டில் இருக்கிற நல்ல காற்று செம்ம ஸ்பீடாக காற்று அடிச்சனால அந்த டஸ்ட் எல்லாமே ஒரு ஸ்டோம் மாதிரி வந்து கிரீஸ் சிட்டியை ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதிகமாக காற்றடிச்சனால அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாமே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் இன்னும் 2 நாளைக்கு இப்படியே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஏதென்ஸ் சிட்டி. இப்படி தான் ஒரு தடவை ஸ்பெயின்லையும் வந்து ஆரஞ்சு கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு வானம். அப்படியே ஸ்பெயின்லேருந்து பிரிட்டன் இந்த புயலை தாக்கும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சஹாரா டெசர்ட்டில் புயல் வந்தால் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக மாஸ்க் போடணும். அப்படி மாஸ்க் போடாமல் இருந்தோம்னா நமக்கு இருமல், மூச்சு விட கஷ்டப்படுவோம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஆஸ்துமா வரலாம்னு டாக்டர் எல்லாமே வார்ன் பண்ணுறாங்க. இந்த புயல் காத்துனால நிறைய பேருக்கு ஆஸ்துமா வரும்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஆஸ்துமானால கஷ்டப்படுறவங்களும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே போகிறதா இருந்ததுன்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க. ரிலீவர் இன்ஹேலரை மறக்காமல் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க டாக்டர். ஸ்பெயின்லேருந்து அப்படியே சுவிட்சர்லாண்ட்லையும் கலர் வந்து ஆரஞ்சு கலராக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த இயர் கிரீஸில் சேஞ்ச் ஆயிருக்கு. 24 மணி நேரத்தில் 25 இடத்துல காட்டு தீ வந்து ஃபயர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரத்தில் 25 ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபயர் ஆயிருதுன்னா எப்படி காற்று வீசி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம் தான் அங்கே இருக்கிற மக்கள். இங்கே அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு அப்படியே அள்ளு விட்டுடும். எப்படி தான் அந்த ஊரில் இருக்கிறவங்க தைரியமாக இருக்காங்களோ. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video.